அஸ்ஸலாமு அலைக்கும். டைம் அண்ட் மணி சேவிங் வீடியோனாலே முன்னாடி நாளே காய்கறியை கட் பண்ணி வைக்கிறது அல்லது உரிச்சு வைக்கிறது இந்த மாதிரி வீடியோன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். இது முற்றிலுமே புதுமையான ஒரு வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உரிச்சோ நறுக்கியோ வைக்க நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்கள் மணியும் அண்ட் டைமும் சேவ் ஆகும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். வெல்கம் பேக் டு யாசின் அனூப் சமையல். இப்போ கொஞ்ச நாளாக எல்லோரும் நான்ஸ்டிக் பாத்திரம், அதுக்கப்புறம் ஈய பாத்திரங்களுக்கு பதிலாக இந்த மாதிரி அயன் கடாய், அதுக்கப்புறம் காஸ்ட் அயன் கடாய், அதுக்கப்புறம் மண் பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரங்களை மாறிக்கிட்டு வரோம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அயன் கடாயில் குக் பண்ணும்போது நம்மளுக்கு சத்து கூட தான் செய்யும். ஆனால் அதில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேலைப்பாடுன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே அயன் கடாய் வாங்கி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற கடாயை விட. அந்த மாதிரி மற்ற கடாயை விட காஸ்ட்லியும் கூட அந்த காஸ்ட் அயன் கடாய். அப்போ நம்ம எந்த கடாய் தான் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சில்வர் பாத்திரங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு மண் பாத்திரங்களையும் ரொம்ப அதிகமாக வச்சுக்கிறாமல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு ரொம்ப குறைவாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி நம்மளுக்கு அயன் கடாயில் கிடைக்கிற சத்துக்கள் எல்லாமே இதுலேயும் கிடைக்கும். இதுவுமே இதில் சமைச்சாலுமே நமக்கு ஹெல்த்தி தான். இல்லை, எனக்கு அயன் பாத்திரங்களை சமைக்கும் போது அயன் சத்துக்கள் கிடைக்கிது, இதனால் எனக்கு பெருசாக நேரம் செலவிடலை, பணமும் செலவிடுற மாதிரி தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்தவரை அயன் கடாயில் நிறைய டைமும் மணியும் சேவ் பண்ணணும்னு என்னோடய தனிப்பட்ட கருத்து. எனக்கு சமைக்கிறதுல கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே மாதிரி வேலைப்பாடு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோடய பாத்திரங்களை சூஸ் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம். சட்னி அரைக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை நம்மளுக்கு. டெய்லி என்னடா சட்னி அரைக்கிறதுன்னு யோசித்து சமைக்கிறது. அது மாதிரி ஒரு சட்னி இன்றைக்கி வச்சிட்டோம், அதே சட்னியை நாளைக்கு வச்சா சில பேர் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி டைமில் ஏதாவது வீட்டில் ஒரு தொக்கு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி விலை கம்மியாக இருக்குன்னா தக்காளி தொக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொக்கு வகையில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாள் தேங்காய் சட்னி, அடுத்த நாள் அந்த தொக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் நம்ம தேங்காய் சட்னி வைக்கும் போது அந்த டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தக்காளி விலை அந்தளவுக்கு கம்மியாக இல்லை இல்லையா? அதனால் வெங்காய தொக்கு தான் செய்ய போகிறேன். எந்த காய்கறியோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி செஞ்சுக்கணும். இப்போ வெங்காயம் தொக்கு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் இருக்கிற புளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே மிளகாத்தூளும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பின்னாடி இந்த தொக்கை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் பண்ண வைக்கணும். கொஞ்ச நேரத்தில் அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் லீக் அவுட் ஆகும் இல்லையா? பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இதில் உங்களுக்கு நறுக்கிற வேலையே இருக்காது, எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அப்படின்றனால ரொம்ப குயிக்காக இந்த தொக்கு செஞ்சிடலாம். அதே மாதிரி இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது ஒரு வாரம் வரைக்குமே. இது சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்க்கும் போது இந்த புளி பேலன்ஸாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஆறின பின்னாடி ஒரு டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெளியிலே வச்சா கூட ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற முக்கியமான மசாலா, மிளகு தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மல்லி தூள், இந்த மாதிரி தூளெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலே நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். அது ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். வீட்டிலே அரைச்சி வைக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பட்டரில் நெய் காய்ச்சறது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த பட்டரில் நெய் காய்ச்சறதுக்கு கடையிலே நம்ம நெய்யாகவே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் இந்த பட்டரில் நெய் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் கூட கிடைக்கிது. நம்ம பட்டராக வாங்கி நெய் காய்ச்சும் போது கொஞ்சம் மணியும் சேவ் ஆகுது, அதே மாதிரி நல்ல வாசமாக இருக்குது.
நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பட்டரில் நெய் காய்ச்ச நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் காய்ச்சும் போது நல்ல மணல் மணலாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பசும்பாலில் ஆடை எடுத்து வச்சு காய்ச்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து காய்கிற டைமில் நான் வரமிளகாயில் காம்பெல்லாம் கிள்ளிட்டு நான் ஒரு கடாயில் போட்டுட்ருக்கேன். அதை இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக கருவேப்பிலையோ அல்லது முருங்கைக்கீரையோ நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்பலாம் வேலை இல்லை. நம்ம பட்டரை வந்து ஒரு கனமான பாத்திரத்தில் போடணும். அது நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி நல்லா வாசம் வரும். அப்போ லாஸ்ட்டாக முருங்கைக்கீரையோ அல்லது இந்த மாதிரி கருவேப்பிலையோ போட்டு அப்படியே வச்சிடணும். நல்லா ஆறின பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வரமிளகாவை கொஞ்சமாக லேசாக வறுத்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சாண்ட்விச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா, ஏதாவது தாளிக்கிறதுக்கு நம்ம வரமிளகாவை பிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிச்சு போடுறத விட இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனோ அல்லது ஒரு பிஞ்சோ போட்டு தாளிக்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும். இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் ஒரு 2 மிளகா போடுற இடத்துல ஒரு அரை மிளகா போட்டாலே நம்மளுக்கு போதும். அந்தளவுக்கு இது வந்து நல்ல வாசமாகவும் மணமாகவும் காரமாகவும் இருக்கும். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து அப்படியே நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். டைட்டான பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். மசாலாவாக இருந்தாலும் வீட்டில் எது செஞ்சாலும் டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து போகாமல், அதோட வாசம் போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வடிச்சிட்டு எடுத்துட்டேன். இது ஆறின பின்னாடி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விட் இதில் இருக்கிறது ஆறினதுக்கு பின்னாடி நல்லா வந்து ஒரு மணல் மணலாக இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் பட்டர் வாங்கி நெய் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது பாட்டிலில் நம்ம க்ரோசரி ஐட்டம் ஏதாவது காலியாகிடுச்சுன்னா, காலியான உடனே நம்ம அதை வந்து ரீஃபில் பண்ணிடாமல் அதை வந்து அப்படியே கழுவி நல்லா காய வச்சுட்டு நம்ம ஃபில் பண்ணணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம வீட்டு பாட்டில்கள் வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கும். ஒரே டைமில் எல்லா பாத்திரங்களையுமே நம்ம வாஷ் பண்ண தேவைப்படாது. அதே சமயம் நம்மளுக்கு எப்பயுமே அந்த பாட்டில்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால இந்த பாட்டில்லாம் அழுக்காக இருக்குது. இந்த காலி ஆயிடுச்சுன்னா நான் வந்து கழுவிட்டு அதை ஸ்டோர் பண்ணும்போது எல்லா பாட்டிலுமே அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் பளிச்சுன்னு. அதுபோக கடுகு, சீரகம், வெந்தயம்லாம் ஒரு சைடும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலாக்குள்ளது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் ஒரு சைடும் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் தனித்தனியாக ஒரே பக்கத்தில் வைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற இந்த தர்மாக்கோலை பின்னாடி வச்சுட்டு அது மேலே பெரிய பாட்டிலையும் அதுக்கு கீழே சின்ன பாட்டிலையும் வச்சுருக்கேன். இதனால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒன்று எடுக்கும் போது இன்னொன்று டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தால் தான் நம்ம சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். பின்னாடி இருக்கிற பெரிய பாட்டில் மட்டும்தான் காசு கொடுத்து வாங்கினது. முன்னாடி இருக்க சின்ன சின்ன பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா தேன் பாட்டில், அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய் பாட்டிலை தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பை பார்க்கலாம். குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ் அன்ஹெல்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வீட்டில் என்னடா ஸ்நாக்ஸ் செய்கிறது, வீட்டில் செஞ்சாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்களா இப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய டவுட் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே அட்ராக்டிவாக நல்ல டேஸ்டியாகவும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு டம்ளரில் சுகர் அளந்திருக்கேன். அதில் ஒரு 4 ஏலக்காவையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் ஒரு முட்டையை போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன். சுகரோடு ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைக்கும் போது அந்த ஏலக்காவையும் நல்லா அரைஞ்சிரும். அந்த சுகர்லேயே பார்த்திங்கன்னா முட்டையை இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். நல்லா அடித்த பின்னாடி இதில் கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். நம்ம எதில் சுகர் அளந்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு. இதில் கொஞ்சமாக இனிப்பு சேர்த்து சேரும் இல்லையா, அதனால் இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போதே இந்த தண்ணி வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம இந்த சுகர் அதுக்கப்புறம் இந்த முட்டையெல்லாம் சேர்த்துருக்கனால. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பால் சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல இனிப்பாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகாது. ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இதில் வந்து நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் தான் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப கம்மியான மாவு எடுத்து செஞ்சாலுமே இது வந்து அதிகமான ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்ல முடியாது. ஆனால் கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இந்த மாதிரி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டாக நல்லா பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருண்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிலிண்டர் ஷேப்பில் எல்லாத்தையும் நல்லா மாற்றிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி மாவு தேய்க்கிற இடத்துல கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தடவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சிக்க வேண்டியது தான். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட் எப்படியோ இருக்கோ தெரியல, ஆனால் சாப்பிடும் போது கொஞ்சம் அழகாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அதனால் இதை கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன டிசைனும் நான் பண்ணி காமிக்கிறேன். எந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த டிசைனை நீங்கள் பண்ணி கொடுங்க. இதையும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடனே வந்து காலி பண்ணணும்னு தேவையில்லை. இதில் இனிப்பெல்லாம் போட்டிருக்கனால நம்ம இதையுமே கைப்படாமல் நம்ம டைட்டாக ஸ்டோர் பண்ணோம், டைட்டான பாக்ஸை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம குட் டே பிஸ்கெட்லலாம் கோடு கோடாக வரும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பெருசாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். திரட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு பிஸ்கட் சைஸுக்கு தடிமனாக இருந்தால் போதும். இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு ஷார்ப்பான மூடி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃபுக்கு கொண்டு வரலாம். இந்த ஷேஃபுக்கு தான் கொண்டு வரணும்னு இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேஃப் வேணாலும் இதில் கொண்டுட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு கத்தியை வச்சு இந்த ஸ்மைலி பொம்மை மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். மற்ற டிசைனை விட இந்த ஸ்மைலி டிசைன் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் தட்டிகிட்டே நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கு பின்னாடி பொரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா சூடானதுக்கு பின்னாடி நம்ம போடணும். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம்னு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு பொரிக்கணும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டாலும் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக உங்களுக்கு பிஸ்கட் மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா வந்து அது வந்து மெல்லிஸாக போடுங்க. அப்படி இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா தடிமனாக போடும் போது உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இதில் ரவை கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் ரவை சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுது. சூடாக செஞ்சு சாப்பிடும் போது நம்ம ரவை யூஸ் பண்ணலாம். இல்லை வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி முட்டை அதுக்கப்புறம் கோதுமாவு இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துட்டேன். சட்னி அண்ட் ஸ்நாக்ஸ் வேலையை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு வைக்கிறதுல என்ன பிரச்சனை, எப்படி ஈஸியாக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பரான கொல்லை வச்சு பருப்பு பொடி செய்ய போகிறேன். இது சாத்து கூடயும் சாப்பிட்லாம், அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தோசை கூடயும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டி, அதே மாதிரி கொள்ளு சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதில் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு கொள்ளு சேர்த்துருக்கேன். இதிலே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கிறேன். குழம்பு வைக்க நம்ம வீட்டில் எந்த காயும் இல்லை அல்லது நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு இந்த பொடியும் அதுக்கப்புறம் நெய்யும் சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ருசியாக மணமாக இருக்கும். இது வறுக்கும் போதே நம்ம வீடு ஃபுல்லாமே அவ்வளோ மணமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பருப்பு பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 50 கிராம் கொள்ளுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எல்லா பருப்பும் சேர்த்தா போதும். கடலைப்பருப்பையும் லேசாக நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்தும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடியை இட்லி பொடியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்லி பொடிக்கு வந்து இந்த பொடி கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இட்லி பொடியை யூஸ் பண்ணலாம். சாதத்து கூட சாப்பிடும் போது கொஞ்சம் இந்த பொடியோட நெய் சேர்த்து நம்ம சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சீரகம் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறம் இந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக பூண்டை வந்து தோலோடையே இந்த மாதிரி நச்சுட்டு வறுத்துக்கலாம். நக்கணும்னு தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் பெரிய பூண்டு இருக்கிறனால நான் சீக்கிரம் வதங்கணுன்றனால இந்த மாதிரி உரலை வச்சு நச்சுட்டு நான் வந்து சேர்க்குறேன். இதையுமே நல்ல தோலெல்லாம் கருகிற வரை நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து இந்த பொடி கூட நம்ம சேர்த்து அரைக்கணும். வறுக்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து துளி கூட எண்ணெயோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம சேர்க்கும் போது தான் நெய்யோ எண்ணெயோ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது சில பொருள் சேர்க்கணும், அதையும் சொல்கிறேன்.
அரைக்கும் போது மிக்ஸி ஜாரில் ஒரு கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சிட்டோம், அல்லது வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டோம் இந்த பொடியை அரைச்சிக்கோங்க. இந்த பொடியை ரொம்ப நெய்ஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் ஓகே தான். உங்கள் மிக்ஸி அரைப்படுமா என்னன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். கொரகொரப்பாக இருந்தால் தான் இந்த பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியை குழந்தைகளுக்கும் சேர்த்து நான் பிணைஞ்சு கொடுக்குறனால காரம் கொஞ்சம் கம்மியாக மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்குனா இதை விட இன்னும் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல வாசமான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி, சாதப்பொடி ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். ஈரம் இல்லாத பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும் போது இதோட வாசம் போகாது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான். இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே நான் வந்து ப்ராக்டிக்கலாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.